நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க ஏன் இப்படி பதறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. தேசிய கொடி பேட்ச காணோம். வீடு பூரா தேடிட்டேன், எங்கேயும் காணோம். காமராஜர் பிறந்த நாள், கல்விக்காக பாடுபட்டவர். என்ன ஸ்கூல்ல கொடியேத்து கூப்பிட்டுருக்காங்க. பேட்ஜ்லாம் போற நல்லா இருக்குமா? அதுவும் நான் நல்லாசிரியர் விருது வாங்க. ஏங்க 2 நிமிஷம் பொறுமையா இருங்க. பதட்டமா தேடினா எதுவுமே கிடைக்காது. நீங்க போங்க, நான் தேடி பாக்குறேன். மீனாட்சி, ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. மனுஷனோட வாழ்க்கையில வருஷமே நிமிஷமா ஓடிட்டு இருக்கு. இங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் கணக்குல எடுத்துக்கூடாது. அப்பா, நீங்க ஸ்கூல்ல தானே கிளாஸ் எடுப்பீங்க, இப்ப எதுக்கு வீட்லயே கிளாஸ் எடுக்கிறீங்க? பாரு மீனாட்சி, நம்மள மதிச்சு கூப்பிட்டவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அல்லாடிட்டு இருக்கேன். இவ கிண்டல் பண்றா. ஏய், நான் கூட மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு குடியரசு தினத்தன்னைக்கு அப்பாவோட பேட்ஜ் எடுத்து உன் சுடிதார்ல குத்திக்கிட்டு போனல. நானா? நான் தானடி உங்க அப்பா சட்டையில இருந்து அந்த பேட்ஜ் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன். ஆமா, மறந்துட்டேன். உனக்கு இவ்வளவு ஞாபகம் மறதியா? படிக்கிற புள்ள எக்ஸாம் அது இதுன்னு ஒர்க்லோட் அதிகமா இருக்கும். மீனாட்சி, நீ உள்ள போய் தேடி பாரு. திவ்யா, என்னடி இது? உன்னதான் கேக்குற, வாய் திறந்து பேசு. மீனாட்சி, அவ குழந்தடி, சத்தம் போட்டு பேசினா அழுதுருவா, அதுவும் எல்லார் முன்னாடியும். அத்தை, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏதடி இந்த சுடிதாரு? சொல்லு. மா, காவியா எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். போடுற துணி, சாப்பாடு, தங்குற இடம், இது 3ம் அடிப்படை. அதுக்கு பணத்தை அள்ளி இறக்க கூடாதுங்கிறவ அவ 5000 செலவு பண்ணி துணி எடுத்து தராளா? மா, ஒரு சாதாரண சுடிதாருக்கு ஏன் எவ்வளவு டென்ஷன்? காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்து வெளியில போனா பணத்தை ஷேர் பண்ணி ட்ரெஸ் எடுப்பாங்க. நானே எத்தனை தடவை இது மாதிரி எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியாதா? டேய், இவ எஸ்கேஷன் போனது 2013ல, இப்போ 2014. இதுக்கு நடுவுல உனக்கு கல்யாணம் ஆகி இவ ரூமையே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இவ்வளவு நாளா இத பாதுகாக்கறாளா? அதுவும் நேத்துக்கு தேதி பில்லோட. திவ்யா, தனியா வெளியே போக வேண்டாம்னு ஏன் சொன்ன தெரியுமா? உன் அக்கா வாழ்க்கையில் நடந்த மாதிரி உனக்கு எதுவும் நடக்கூடாதுன்னு தான். என்னமா அது? ஏங்க, காவியாவோட இவள கம்பேர் பண்ணாதீங்க. அப்ப இருந்த சிச்சுவேஷன் அவளை வெளிப்படையா பேச முடியாத அளவுக்கு ஆக்கிடுச்சுங்க. இது சரியில்லைங்க. மீனாட்சி, தினமும் செலவுக்கு கொடுக்கற பணத்தை சேர்த்து வச்சு கூட எடுத்துக்கலாம். எங்க சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். நான் தானே தினமும் செலவு கொடுத்து விடுறேன். இவருடைய பென்ஷன் சம்பளம் 8000 ரூபாய், அரவிந்த் சம்பளம் 14000 ரூபாய், ஹவுசிங் லோனு, இவன் வாங்கின 3 லட்சம் ரூபாய் கடன், வட்டி எல்லாம் போக இந்த குடும்பத்தை ஓட்டுறவன் நான். எனக்கு தெரியாதா இவளுக்கு எவ்வளவு பணம் தருவேன்னு? ஏய், உனக்கு எவ்வளவு பணம் டெய்லி தர? சொல்லிடி. 100 ரூபாய். அதுல 1 ரூபாய் கூட எடுக்காம அப்படியே சேர்த்து வச்சா கூட 2 மாசம் சேர்க்கணும் இந்த பணத்துக்கு. அம்மா பேசாத. ஐயோ அத்தை,
என்னத்த என்னைய கோவக்காரின்னு சொல்லிவிட்டு நீங்க இன்னைக்கு இம்புட்டு ஆத்திரப்படுறிய? உங்க பையன் சம்பளம், பென்ஷனு, வீட்டு பட்ஜெட் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் பேசினவக என்னைய யோசியலா? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. ஏய் வேணி, அவங்க என்ன பேசுறாங்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? அட இருங்க மச்சான், நீங்க வேற முழுசா பேசுறதுக்கு முன்னாடி மீசைய முறுக்கிட்டு நிப்பிய. ஏன் அத்தை, நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கேன்ல, அதை ஏன் மறந்தீய? ஏய் திவ்யா, நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு பட்டுன்னு அத்தை கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிற. வேணி, ஆமா அத்தை, பெரிய படிப்பு படிக்கிற புள்ள, கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க பூராவும் நல்லா விதவிதமா Dress போட்டுட்டு வரது பார்த்தா மனசு சுருக்கணும்ல. சின்ன புள்ள தானே, 10-15 செட்டு எடுக்கலான்னு தான் சொன்னேன். இவதான் நீங்க சத்தம் போடுவீங்க வேணான்னு சொன்னா. அவ சொன்னதும் கரெக்ட் தான். என்னதான் இருந்தாலும் நான் வேற குடும்பத்து பொண்ணு தானே. என் நாத்தனாரு என் குடும்பம்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அந்த கருமத்தை தலையை சுத்தி தூக்கி போடுங்க. வேணி, என்னம்மா நீ எடுத்து தந்தேன்னு சொன்ன, நாங்க திட்டவா போறோம்? அதனால தானே திவ்யாவை அடிக்க அத்தை கை ஓங்குனாங்க. இல்லம்மா, நான் மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்புதான். ஆனா ஒரு விஷயம், நான் ஒண்ணும் என் பணத்திமிர காட்டலாம் செய்யல. பாசத்துல ஏதோ புத்திய தொலைச்சு புட்டேன். இந்தா வேணி வேணும்னா இதை வச்சுக்கோங்க, இல்லனா தூக்கி போடுங்க. என்னம்மா வேணி, இப்படி பட்டுன்னு சொல்லிட்ட? உன் நாத்தனாருக்கு செய்யறதுக்கு நீ யார கேட்கணும்? மீனாட்சி, அத உள்ள எடுத்துட்டு போ. ராமநாதா, திவ்யா ரூம்ல பேட்ஜ் இருந்தாலும் இருக்கலாம், வா பாக்கலாம். அண்ணி, நல்ல வேலை நீயும் அந்த பையனும் பேசினத நான் பார்த்தேன். பயப்படாத, பார்க்க நல்ல பையனா தான் இருக்கான். எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். டேய் மச்சான், போன்ரா. என்ன மாப்ள? என்ன நொண்ண மாப்ள? ஏன்டா மாப்ள இப்படி கோச்சுக்கிற? ஏய், எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? அவ்வளவு பெரிய ஆளா ஐடியா நீ? டேய் கோச்சுக்காதடா மாப்ள. போனை சார்ஜ் போட்டுட்டு மொட்டை மாடியில ஒரு கட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தேன்டா. சாரி மாப்ள. முதல்ல என்ன விஷயம்னு சொல்றா, அதை விட்டுட்டு பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. என் கூடவே ஒரு அல்ல கை சுத்தி எடுத்துருமா இல்ல? யாரு? அந்த ருக்கு பயலா? ஆமாண்டா, அந்த துரோகியே தான்டா. என்னடா துரோகிங்கிற? அப்படி என்னடா பண்ணா உன்ன? என்ன பண்ண கூடாதோ அதையெல்லாம் பண்ணிட்டான். டேய் புரியுற மாதிரி சொல்லு மாப்ள. ஏன் சோத்த தின்னுபிட்டு ஏன் உசுருக்கே ஒல வைக்க பாத்துட்டான்டா. டேய் அவனை வெறும் அல்ல கைன்னு தானே நினைச்சேன். அந்த அல்ல கை தான்டா என் அல்லையில குத்துனா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவனுக்கு நண்பன்னா யாரு, நட்புனா என்னன்னு தெரியல. நான் அவனுக்கு என்னன்னு காட்டுறேன் மாப்ள. நீ போனை வெய்யே, அவன் சோழிய முடிச்சிட்டு நான் அவனை கூப்பிடுறேன். இல்ல மாப்ள, வேணாம். அவனை ஏன் கையால சாச்சா தாண்டா எனக்கு திருப்தியா இருக்கும். நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு மாப்ள. சொல்றா. அந்த பயபுள்ள எங்க சுத்திட்டு திரியறான்னு பாரு. எங்க பார்த்தாலும் சரி, சுத்தி எம்புட்டு பேர் நின்னாலும் சரி, கவலையே படாத. அவனை அலேக்கா தூக்கிட்டு வந்து ஏன் முன்னாடி நிப்பாட்டு. மத்தத நான் பாத்துக்கிறேன். மாப்ள என்னடா நீ இப்படி வெறி பிடிச்சு நான் பார்த்ததே இல்லையடா. ஏய், என்னோட இந்த சென்மமே காவியாவுக்கு நினைக்கிறவன்டா நானு. அவளை கொல்ல துணிஞ்சவன்டா அவன். எப்படா விட முடியும்? வெறி பிடிக்காம இருக்காது. தேடு மாப்ள. மனசு பூரா விஷத்தை சுமந்துகிட்டு இருக்கிற அந்த துரோகி பாயில எங்க பார்த்தாலும், எந்த சந்து பொந்துல பார்த்தாலும் சரி மாப்ள, டக்குன்னு பொறி வச்சு பிடிச்சு தூக்கு. தூக்கிடுவான் மாப்ள. பாக்குறது மட்டும்தான் உன் வேலை, தூக்குறது ஏன் வேலை. ஆத்திரத்துல அவசரப்பட்டு நீ எதுவும் செஞ்சிடாத. சரி மாப்ள. சரி, நான் போனை வைக்கிறேன்.
என்னோட இந்த சென்மமே காவியாவுக்கு நினைக்கிறவன்டா நானு. அவளை கொல்ல துணிஞ்சவன்டா அவன். எப்படா விட முடியும்? வெறி பிடிக்காம இருக்காது? ஏன் சோத்த தின்னுபிட்டு ஏன் உசுருக்கே ஒல வைக்க பார்த்துட்டான்டா. அவனை ஏன் கையால சாச்சா தாண்டா எனக்கு திருப்தியா இருக்கும். அண்ணா எங்க இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் கவிதைலாம் எழுதுறீங்க? ஆர்கெஸ்ட்ரா பக்கத்துல இருந்தா பாட்டே பாடிடுவேன். நீயே ஒரு கவிதை தெரியுமா? உங்க அப்பா அம்மா எழுதின ஒரு அழகான கவிதை. பாருடா, அதுக்கு ஒரு கவிதையா? மூச்சு விடுறது கூட ஒரு கவிதை சொல்லுவேன், பாக்குறியா? அப்படியா? சரி சொல்லு கேப்போம். ஏய் கிண்டலா? இதான் கவிதையா? ஒரே ஒரு வார்த்தையா இருக்கு. பொடி குட்டி பிசாசு, உனக்கு போய் கவிதை எழுதுன பாரு. மனசுக்குள்ள திட்டத்துக்கு வார்த்தையை வச்சுக்கிட்டு வெளியில வர்ணிக்கிறியா? ஏய் நான் செல்லமா சொன்னேன். ஏய் நிஜமா செல்லம். சரி சரி, ஏதோ ஒரு கவிதை சொல்றேன்னு. சரி கேக்குறியா? உன் சுவாச பையில் தங்கிச் செல்லவே பூமியில் இன்னும் பிழைத்து கிடக்கிறது காற்று. அப்பா புல்ல அரிக்குது. இதுக்கேவா? இன்னும் இருக்கா? எக்கச்சக்கமா, அப்படியே ரத்தத்தோட ரத்தமா கலந்து ஓடிட்டு இருக்கு. ஓஹோ, பெரிய ஆள் தான். ஆமா, எப்ப எழுதுனதெல்லாம்? எதெல்லாம்? அதான் இப்ப நீ சொன்ன கவிதை எல்லாம். அது நேத்து நைட்டு தானே. ஏய் உனக்கு எப்படி தெரியும்? கண்ணு லேசா செவந்திருக்கே. அப்படியா? சரி, எந்த புக்ல இருந்து திருடி எழுதுன? வாட்? திருடுனா? ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏய் நிஜமாவே எழுதுனேன்டி, நான் எழுதுனேன்டி. போய் போய் பேசுன ஒதுப்ப. உன் பர்த்டேக்கு நான் பிரசன்ட் பண்ண நாவல்ல இந்த எல்லா கவிதையும் நான் வாசிச்சிட்டேன். ஓ ஏய் புக்கு என்கிட்ட இருக்குடி, நீ எப்ப வாசிச்ச? நான் வாசிச்ச அந்த புக்கு நல்லா இருந்ததுனால தான் உனக்கு ஒரு புது புக் வாங்கி பிரசன்ட் பண்ணு. எதுக்கு இந்த இழிப்பு? இல்ல ஆக்சுவலா நான் இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன். தமிழ் அவ்வளவு ஈஸியா வராதா, அதான் வேற ஒரு ஆளோட கவிதைய சுட்டுட்டேன். திருடினதுக்கு ஒரு கௌரவமான சாக்கு. சரி நான் கிளம்புறேன். ஒண்ணு போய் பேசணும், இல்லைன்னா முறைக்கணும். இது ரெண்டு மட்டும் தான் தெரியும்ல? இல்ல ஏய் சரி எங்கேயாச்சும் வெளில போலாமா? எங்க? சும்மா ஒரு அவுட்டிங். நான் வரலப்பா. ஏய் சீக்கிரம் வந்துடலாண்டி. சரி, ஆனா கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். என் பெர்மிஷன் இல்லாம என் கிட்டயே வரக்கூடாது. இன்னும் ராமாயண காலத்துல இருந்து தாண்டி வர மாட்டேங்கிற? மாட்டேன். அப்புறம் எதுக்கு அவுட்டிங்? நாளடி தள்ளி போய் நின்னு பேசு, நான் அப்படியே கேட்டு கிளம்புறேன். ஷூர்? அப்ப சரி, ஓகே. நான் உன் கையை கோத்துக்கிட்டு உன் தோல்ல சாஞ்சி அப்படியே கடலை வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தேன். முடிஞ்சா கன்னத்துல மட்டும் ஒரு கிஸ் பண்ணலாம் நினைச்சேன். ஓகே வேணா போ. ஏய் போலாம். இப்பதான் வேணான்னு? அது அப்போ
இப்ப போலாம். ஏய் வா போலாம். ஒரு நிமிஷம். என்னடி முடிவு ஏதாவது மாத்திட்டியா? டேய் என்ன நல்லா பாரு. என்ன? ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியலையே. டேய் நல்லா பாருடா. பாத்துட்டேன்டி, அப்படியே தான் இருக்க. டேய் லூசு. என் குடும்பத்தை சமாளிச்சு பேச்சு வாங்கி நீ வாங்கி கொடுத்த சுடிதார் போட்டு வந்தா அட்லீஸ்ட் ஒரு கர்ட்டசிக்காவது நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்லலாம்ல. ஐயோ சாரிடி. நடுவுல கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டியா? அதனால தான் மறந்துட்டேன். சரி எப்படி இருக்கு? ஓகே. வாட் ஓகேவா? எல்லாரும் சூப்பர்னு சொன்னாங்க. நீ என்னடா ஓகேன்னு சொல்ற? அப்புறம் எதுக்கு சுடிதார் வாங்கி தந்த? தனியா சுடிதார் அழகுதான், ஆனா அதை உடுத்திருக்கிற நீ அதை விட அழகுடி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் சூப்பர். உன்ன மாதிரி ஐஸ் வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏய் நான் நிஜமா தான் சொல்றேன். நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே? இல்ல சொல்லு. உனக்காக என் வீட்டுல திட்டு வாங்குறதுனா சந்தோஷம்தான். ஆனா மறுபடியும் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துறாத. ரொம்ப சிரமமா இருக்கு, சமாளிக்க முடியல. அது எப்படி? இன்னைக்கும் ஒரு gift கொடுப்பனே. ஆனா அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. என் முத்தத்தை ஒளிச்சு வச்சுக்கிறது ஈஸி தானே? டேய் இதே கோவத்தோட அப்படி வெக்கத்தோட உட்காரு, இப்படியே போயிடலாம். வா 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 வா. போலாமா? ஏய் வா மச்சான், எப்போ வந்த? நான் தான் வர சொன்னேன். அண்ணனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துருங்க. ஏய் இங்க தானே ஆஸ்பத்திரி இருக்கு, நானே போயிட்டு வந்துட மாட்டேனா? தனியா போக வேண்டாம், அதுக்கு தான் அண்ணனை வர சொல்லியிருக்கேன். ஏய் காவியா, இதுக்கெல்லாமா பயப்படுவ? அவளை ஏன் திட்டுறீங்க? உங்க மேல உள்ள அக்கறையில தானே அவ என்ன வர சொல்லிருக்கா. இது அக்கறை இல்ல மச்சான், பயம். ஆமா பயம்தான். என்ன இப்போ? காவியா இருண்ணா, அது என்ன அப்படி ஒரு வீம்பு? யார் இவங்க மேல என்ன அக்கறைப்பட்டு சொன்னாலும் சரி கேட்டுற கூடாது. அவங்களா முடிவெடுக்கணும், அத நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். நான் அப்படி சொன்னேனா? அப்புறம் என்னத்தா புருஷனோட வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? மருமவனே எப்ப வந்தீங்க? இப்பதான் மாமா. இவரை ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போக வேண்டாம், எங்க அண்ணனோட போங்கன்னு சொன்னா தனியா தான் போவேன்னு அடம் பிடிக்கிறாரு. பா சாதாரண செக்கப்பா, முன்ன மாதிரி பயப்படுற கண்டிஷன்ல இருந்தா பரவாயில்ல. நீங்க பயப்பட மாட்டீங்க. அப்ப உங்க மேல அக்கறை வச்சிருக்கிற நாங்க தான் பயப்படணும். பா இது அனாவசியமான பயம்பா. பயங்கிறது எப்பவும் அவசியம்தான், அனாவசியம் இல்ல. அப்ப போங்க, மச்சனம் கூட மலையை உடைக்க போறதா இருந்தா தான் மறுகணும். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு என்ன தயக்கம்? இவரோட வேலையை கெடுத்து ஏன் கஷ்டப்படுத்தணும்? அதுவும் சரிதான். மருமவள நீங்களே இவன் கூட போயிட்டு வந்துருங்க. இவ எதுக்கு? உன் பிரச்சனை என்னப்பு? அவரு தனியா ஹாஸ்பிட்டல் போகணுமாமா. குத்துப்பட்ட மாதிரி தேவையில்லாம வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும், அதானே? தனுஷ், உங்களுக்கு என் கூட வரல ஏதாவது பிரச்சனைனா காவியா கூட போலாமே. என் கூட வந்தா கார்ல வரணும், பைக்ல போக முடியாதுல்ல. அதனால ஏன் பைக் எடுத்துட்டு போங்க. அண்ணா அவர் பைக் டிரைவ் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. டாக்டருங்க எது வேணாலும் சொல்லுவாங்க. சரி இப்ப என்ன சொல்றீங்க? அது சொன்னா சரின்னு கேட்டு பழகுங்க. மருமான நீங்க கூட போயிட்டு வாங்க. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, வா மச்சான் போலாம். சரி அப்ப நான் கிளம்புறோம். ஏதா எப்பவும் இதே மாதிரி இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க, எங்கேயும் தனியா விட்டுறாத. இதுக்கே நீங்க வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கு மாமா. சும்மாத்தா கறி திமுரு அதான் முறுக்குறாரு, நான் அலட்டி போடுறேன். சரி ஒரு வாய் டீ தண்ணி எடுத்துட்டு வாத்தா. கொண்டு வரேன் மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான்? கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போலாம் வாங்க. சரி. காவியா எப்போ ஃபோன் பண்ணா? தனுஷ், உங்க ப்ராப்ளம் என்ன? எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. உண்மையா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல வேற யார் கூடயாவது பகையான்னு கேக்குறேன்.
அது ஒண்ணு இல்ல மச்சான். விசுவாசமா ஒரு நாயை வளர்க்க பார்த்தேன். அது நிறைய மாறிடுச்சு. அதனால இப்ப நான் மந்திரவாதியா மாறியிருக்கேன். எப்படா நம்மள சண்டை தேடி வரும்னு நான் எதிர்பார்க்கிற ஆளும் இல்லை. என்ன மச்சான், புரியலையா? ம்ஹும். சரி, போலாமா? நான் உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மனம் விட்டு கொஞ்சம் பேசணும். எப்போ? உங்க உடம்பு சரியானதும். சரி. ஹலோ ஹலோ மச்சான், ஒரு நிமிஷம். ம். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ. மச்சான், வண்டி எடு மச்சான். எங்க? வண்டி எடு மச்சான், சீக்கிரம் எடு.